ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு ரிலீஃப்காகவா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணவா, ஒரு சேஞ்ச்காக, இல்லை நேச்சரோட ஒண்டி இருக்கவா? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் பதில் என்னமோ வேறு வேறையாக தான் இருக்கும். இந்த முறை நான் ரைட் போன இடம் கூர்க். இதை கொடகுன்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அழகான டிஸ்ட்ரிக்ட். 900 மீட்டர்ஸ் எலிவேஷனில் இருக்கிற இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது, தி ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அங்கங்கே நல்ல வெல் டெவலப்ட் டவுன்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் இந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊரோட இயற்கையான அழகை இந்த ஊர் மக்கள் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த ரைடில் கூர்கில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாமே இந்த மோட்டோ விலாகில் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க. ரொம்ப பேக் பெயின் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்த பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால நினைக்கிறேன். செம பேக் பெயின் அண்ட் அ வெரி டயரிங் ரைட் ஆல்சோ. இவ்வளோத்துக்கே வந்து இன்றைக்கி பூஸ்ட் ஆகிடுச்சு. டீஹைட்ரேட்டிங் ஆக்சுவலி. இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்ஸ் இல்லை. ஸோ பயங்கரமாக வேர்க்குது. அண்ட் வேர்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா டீஹைட்ரேஷன் ஹெவியாக ஆகிடுது. அண்ட் வாய்ஸ் கீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. என் வாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இது என் வாய்ஸே இல்லை, கௌதம் மேனன் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏய் ஸ்கெட்சாடா. மடிக்கேரி 68 கிலோமீட்டர்ஸ், குஷால் நகரா 34 கிலோமீட்டர்ஸ். எந்த பக்கம் இது? டவுனா கொன்னிக்குப்பால், குஷல் நகரா, மடிக்கேரி. ஓஹோ, அந்த ரோடு போனால் மடிக்கேரி வருது. நம்ம மடிக்கேரிக்கே போயிடலாம் கைஸ். இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு இதை டிசைட் பண்ணுறதுக்கு. நம்ம லெட்ஸ் கோ டு மடிக்கேரி. ஓகே, லெட்ஸ் நாட் கோ டு கோனிக்குப்பா, வில் கோ டு மடிக்கேரி அண்ட் டேக் அ ரூம் தேர். அதுதான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நான். வில் சி. மடிக்கேரிக்கு போகிற ரோடு எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அழகான காட் செக்ஷன். 2 பக்கமும் அழகான காடு, பச்சை பசேல்னு. வாவ், ஃப்ரெஷ். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மழைத்தூரல். கேமராவை தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது போச்சு. நான் மடிக்கேரி போய் சேர்றதுக்குள்ள இட் வாஸ் டார்க். Because starting my day with a nice cup of coffee. கூர்க் வந்து காஃபி குடிக்கலன்னா எப்படி சொல்லுங்கள்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து காஃபியில் வந்து டேயை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி. சியர்ஸ் சியர்ஸ். வாவ், அமேசிங்காக இருக்குது வெதரு. கொஞ்சம் லைட்டாக க்ளூமியாக தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு வருது க்ளவுட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி நோ ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இன்றைக்கி. பட் ஃபஸ்ட்டு வந்து நான் காலையில் எழுந்த உடனே நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது வந்து இங்கே வந்து ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு யானைகள் காப்பகமாக யானைகள் முகாம். கேம்ப்னா முகாம் தானே. ஸோ ஒரு எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. அங்கே போயிட்டு எலிஃபெண்ட்ஸை பார்த்துன்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மவுண்டன் ரோட்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான் என்னோட ஐடியா. வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக் பிளான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சீசன் டைமுங்க. சீசன் டைமாக இருக்கிறதுனால வந்து ஹெவியாக க்ரௌடடாக இருக்குது எல்லா பிளேஸுமே. ரோடுங்கெல்லாம் கூட வந்து ஃபுல்லாக ஃபில்டாக இருக்குது. டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்கு. அண்டு புது இடத்துக்கு எங்கன்னா போகலான்னு பார்த்துன்னு இருக்கேன் நான். எங்கெங்கே போக முடியுமோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்றைக்கி போகிற பிளான் தான் இன்றைக்கி. நோ ஸ்பெசிஃபிக் ஐடியா ஆன் தி லிஸ்ட். We are in Madikeri guys. ஸோ கிளம்பலாமா? துவாரே எலிஃபெண்ட் கேம்ப். ஃபஸ்ட் யானைகள் காப்பகம் முகாம். ஓ மை காட், வாவ், லுக் அட் திஸ் வியூ கைஸ், லுக் அட் திஸ் வியூ. சூப்பர்ப். இங்கே பாருங்கள், வெறும் பிளான்டேஷன்ஸ் தான் எங்கே பார்த்தாலும். ஓ மை காட், ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வில் ஹாவ் அ லுக் at this place.
இதுக்காக தான் நான் இந்த ட்ரிப்புக்கே வந்தேன். இந்த மாதிரி இடங்களை பார்த்து ரசிக்க. So much going on in this world right now. So much of friction, instability, hatred, எல்லாமே. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு தான் என்னோட எஸ்கேப் பிளான். நான் என்னோட பைக் அண்ட் சாலிட்யூட். கைஸ், துபாரி எலிஃபெண்ட் கேம்புக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிவர் ராஃப்டிங்கு அது இதெல்லாம் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ரிவர், காவேரி ரிவர் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள், நதி பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், போட்ஸ் எல்லாம் இருக்குது, ரிவர் ராஃப்டிங், போட்டிங்கு எல்லாமே கூப்பிட்டு போகிறாங்க இங்கே. பட் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நான் வந்தது வந்து யானை பார்க்குறதுக்கு. அந்த யானைங்களை பார்த்துட்டு ஐ வில் ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர் அண்ட் தென் ஐ வில் ரைட் பேக். ஏன்னா ரோட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ரோட்ஸ் இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ஐ வில் பி ரைடிங் பேக் டு மடிக்கேரி அண்ட் ஆன் த ரூட் வந்து வேறு ஏதாவது லொக்கேஷன்ஸ் ஏதாவது கிடச்சிச்சுன்னா கவர் பண்ண போகலான்றது தான் பிளான். இப்போது ஃபஸ்ட்டு வந்து யானைங்களை போய் பார்த்துடலாம். இப்போது யானைங்களை பார்த்துட்டு தான் மறு வேலை. ஏன்னா காலையிலேயே ஃபஸ்ட்டு யானை கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எங்கள் யோசனை வந்தேன் நான். இங்கே பார்த்தீங்களாங்க, அந்த மாதிரி இங்கே ரிவர் வந்து இப்போ க்ராஸ் பண்ணிட்டு தான் அந்த பக்கம் கேம்ப் பக்கம் போனோம் இப்போது. ஸோ லெட்ஸ் கோ. கவர் பண்ணலாமா போயிட்டு இப்போது கேம்புக்கு? இது போட்டு வச்சுருக்குறாங்க உள்ளே சாண்ட் பேக்ஸு. அது மேலே தான் எல்லோரும் கால் வச்சு அப்படியே நடந்து போகிறாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட அடி தான், மண்டிலே பட்டால்னு விடும் அடி. எனிவே இப்போ தான் சொல்லி முடியல, அதுக்குள்ளேயே ஸ்லிப் ஆகிறேன் நான். இறங்குது அப்படியே கீழே. இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் மண்ணு ஃபில் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரம் வாங்க, மணி இப்பயே 9:30 ஆயிடுச்சு. 11 மணி வரைக்கும் தான் டைம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவர் க்ராஸ் பண்ண வந்துட்டோம். இப்போ எங்கே எலிஃபெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துனா அதை அப்படியே செப்பல் கூட போடல நான். இன்னும் அப்படியே தேடின்னு அப்படியே போயிட்டுருக்கேன். ஓ மை காட் கைஸ், இட்ஸ் ஹியர். இங்கேயே இருக்குது. வாட் ஆ பியூட்டி. பேக் பம்ப்ஸை காட்டி நின்று இருக்குது எலிஃபெண்ட்ஸு. இவ்வளோ க்ளோஸாக பார்க்க முடியும்னு நினச்சி கூட பார்க்கல நான். இதெல்லாம் டேம்டு தான், பட் இருந்தாலும் எங்கே பாருங்கள். ஓ மை காட், வாவ். கொஞ்ச நேரம் இங்கேயே நான் உட்கார போகிறேன், வேறு எங்கேயும் போக போகிறதில்ல. வில் சில் ஹியர். ₹100 என்ட்ரி சார்ஜ். பட் பரவாயில்ல, ரீசனபிள் தான். பட் ஒரு இதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு சார்ஜ் வச்சுருக்காங்க. அதாவது ட்ராவல் எலிஃபெண்ட் மேலே வந்து சஃபாரி பண்ணோன்னா அதுக்கு ஒரு சார்ஜு, எலிஃபெண்ட்டை ஃபீட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சார்ஜு, ப்ளஸ் எலிஃபெண்ட்டை குளிக்க வைக்கணுன்னா அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ டிஃப்ரெண்ட் சார்ஜ். இந்த என்ட்ரி இதுக்குள்ளே வந்து என்ட்ரி பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ₹100. ஸோ பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இருங்க. எலிஃபெண்ட், வாவ், லுக் அட் திஸ் கைஸ். ஓகே ಓಕೆ ಅಯ್ಯಯ್ಯೋ ವಾವ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಶೇಕ್ ಹ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಕೊಡಲ್ವಾ? ಶೇಕ್ ಹ್ಯಾಂಡ್ ಕೊಡು. ಶೇಕ್ ಹ್ಯಾಂಡ್. ಹಲೋ. ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுச்சு. அவர் பேர் வந்து ரஞ்சன், அந்த எலிஃபெண்ட் பேர். ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்க. ஏய், ஹலோ ஹலோ, பாய். கிரேசி இல்லை? வாவ், நைஸ்.
இங்கே இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மேல் தான். ஸோ ப்ரீடிங் டைமில் மட்டும் எடுத்துன்னு போய் உள்ளே போய் ப்ரீட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேல்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இங்கே வச்சுருக்குறாங்க. இது வந்து நம்ம இப்போ போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டுற இடம், எலிஃபெண்ட்ஸ் வந்து குளிப்பாட்டுற இடம். அங்கே தான் இப்போ போகிறோம். ஸோ தட் இஸ் அ கில்லர் பிளேஸ் டூ. போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. இட் இஸ் கம்மிங் அப். ஃப்ரெஷ்ஷாக பாத் எடுத்துகிட்டு வந்துன்னு இருக்குது பாருங்கள். ஃபுல் ஃப்ரெஷ். இப்படி தான் ஏறோம்னு நினைக்கிறேன் மேலே. ஓ ஐயோ, லுக் அட் திஸ் லாடி. பா போமா மேலே போ. வாவ். ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம் இங்கேருந்து. நெக்ஸ்ட்டு ஃபீடிங் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு வாயாவது ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணும் இங்கேருந்து. வில் டூ தட் டுடே. வி கோ சிட் தேர், சேஞ்ச் த பேட்டரிஸ். அங்கே போய் உட்காந்துட்டு கோப்ரோ பேட்டரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு let's chill and wait for some time. ಏನು ಸರ್ ಅದು? ಹಾಂ, ಬೆಲ್ಲ காசு கொடுத்தா தான் இது தருவாங்க போல் தருது. ஸோ காசை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம், $50. இது வந்து பெரிய ஸ்கேம் தான். இது எலிஃபெண்ட்டுக்கு அவங்க சாப்பாடு போட்டு அவங்க நம்ம கையில் மட்டும் கொடுக்குறதுக்கு $50. இது அவங்களே கொடுத்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பிகெஸ்ட் ஸ்கேம் இது. ஸ்கேம். ரங்கன். ஸோ இட்ஸ் ஃபார் ரங்கன். டேக். Hey. Okay. Good boy. His name is Ranga. Guys, அவ்வளோதான். இங்கேருந்து இப்போ கிளம்புறதான். நெக்ஸ்ட்டு we have other places to see. Right. Guys, துபாரி ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. துபாரி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ரூமுக்கு வந்துட்டு என்னோடய ஷூஸை மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா சத்தியமாக நோ ஐடியா. அப்படியே போகலாம் வாங்க. ஒரு நைஸ் ஜாய் ரைட். ரோடா இல்லை, வண்டி ஓட்டுறது தானே வந்திருக்கோம். கைஸ், பிளேஸ் கொஞ்சம் ரிமோட் ஆயிடுச்சு. நோ பீப்புள் அரவுண்ட் அண்ட் நோ ஹவுசஸ் ஆர் செட்டில்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. காலி ஆயிடுச்சு ரோடு. செம்ம ஃபாரஸ்ட் ரீஜன் தான் நினைக்கிறேன். ரொம்ப இது இல்லை, ரொம்ப டென்ஸ் இல்லை. doesn't look like an okay estates இருக்குது. okay not very remote estates இருக்கு. வாழை மரம் இருக்குனாலே வந்து அது கொஞ்சம் இதுதான். okay, nice, very nice tropical feeling place. just loving it. எங்கே போகுதுன்னு சத்தியமாக எனக்கு நோ ஐடியா. ஜஸ்ட் ரைடிங் போகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்ன இருக்குதுங்க, இந்த போர்டு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஷிரங்காளி, ಗರ್ವಾಳೆ, ಕೋಟೆ ಬೆಟ್ಟ, ಸುರುಳ್ಬಿ, ಕಿಕ್ಕರಳ್ಳಿ, வியூஸ் மட்டும் ஆடாயிட்டு. ஏதோ கோயில் இருக்குது கைஸ். கோட்டி பெட்டா.
போய் பார்க்கலாம் இது உள்ள என்ன இருக்குன்னு. கைஸ், எங்கேருந்தோ வந்து அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு வந்து ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். யாருமே இல்லை இங்கே, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், யாருமே இல்லை. எம்டி வேக்கண்ட் லேண்ட், ஏக்கர்ஸ் அண்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் வேக்கண்ட் லேண்ட். வாவ், I truly enjoyed my time here. And guys, நீங்களும் இந்த மோட்டோ vlog வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். நான் இங்கே கொஞ்ச நேரம் சில் பண்ண போகிறேன்.